செஷன்ல கூட தேவன் நம்மை அனைவரையும் இன்று சேர்த்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தோடு உன்னத திட்டங்களோடு நம்மள இந்த ப்ரேயர் செஷன்ல கூட நம்மள கூட்டி சேர்த்திருக்கிற அந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாள்ல கூட இதுவரைக்கும் நம்ம அறியாத ஒரு ட்ரூத்தை நம்ம கேட்க போகிறோம். இது நிச்சயமா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ட்ரூத்தா இருக்கும். ஒருவேளை இந்த ப்ரேயர் செஷன்ல இதை ஃபுல்லா நம்ம முடிக்க முடியுமாங்கிறது தெரியல. இதை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க ரிசீவ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறது நிச்சயம். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரேயர் செஷன், அந்த ஜூம் மீட்டிங் அது காமன், ஆனா இந்த ப்ரேயர் செஷன்ல நம்ம ஷேர் பண்ற ட்ரூத்ஸ் எல்லாம் அது ஆவில ரிசீவ் பண்றவங்களுக்கு மாத்திரம்தான் அது உபயோகமா இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, earthly man, worldly man, heavenly man, அதாவது 2 ஆதாம்கள். நம்ம பைபிளையே இந்த 2 ஆதாம புரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பைபிள் வாசிக்கிற தியானிக்கிற காரியங்களே அது வேற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆதாம நம்ம புரியல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதும் கஷ்டம்தான். அப்போ பைபிளு 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இங்க பழைய ஏற்பாடு, பழைய ஆதாம், அதாவது 2 ஆதாம் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். ஒன்று முதல் மனிதன் படைக்கப்பட்ட அந்த ஆதாம், 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் நம்ம வசனங்களை வைத்து நம்ம பார்ப்போம். அப்போ இந்த முதல் ஆதாம், பழைய ஏற்பாடு முழுவதும் முதல் ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததிகள் வந்தவங்களுக்கும் எழுதப்பட்ட காரியமா இருக்குது. அவனுடைய சந்ததிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட காரியமா இருக்கு. அவர்களால எழுதப்பட்டது, அவர்களுக்கு எழுதப்பட்டதுதான் பழைய ஏற்பாடு. 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 2ஆம் ஆதாமினுடைய சந்ததிகளுக்கு எழுதப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 15:45, 1 கொரிந்தியர் 15:45 இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பா மனதுல ஆழமா பதிக்க வேண்டிய வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். அப்போ பிந்தின ஆதாம் யாரா? உயிர்ப்பிக்கிற ஆவியானாரா. முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் குறிச்சு இன்னைக்கு டீட்டெயில்டா நம்ம பார்க்க போகிறோம். இங்க 2 ஆடம் பத்தி அழகா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ரோமர் 5:19 இன்னும் அதுல சில காரியங்கள் டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம தியானிக்க போறோம். இந்த முதல் ஆதாம் ஜீவ ஆத்துமா, 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவி. இதுதான் நம்ம மைண்ட்ல ஆழமா பதிக்க வேண்டிய, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்தியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். பழைய ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்? மறிச்சு போயிட்டோம். அந்த ஒருவன் மூலமாய், அந்த பழைய ஆதாம் ஆகிய அவன் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்குது. பூமிக்கு மரணம் வந்தது இந்த பழைய ஆதாமின் மூலமாதான். அப்போ அந்த ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையும் அந்த ஒருத்தனுடைய பாவத்தினாலையும் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். இப்போ நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம பாவிகள் இல்ல, ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டதாம். அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்ம பாவிகள் ஆக்கப்பட்டோம். ரோமர் 5:19 அததான் பார்க்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அதுல 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோமர் 5 நல்ல மெடிடேட் பண்ணி நீங்க பார்க்கணும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க,
அந்த ஒருத்த மூலமாதான் உலகத்துக்கு மரணம் வந்தது. இப்போ இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாய் அங்க என்ன நடக்குது? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, இன்னைக்கு அந்த பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாகிய அவருடைய கிருபையின் ஈவையும் நீதியின் ஈவையும் பரிபூர்ணமாய் பெற்றிருக்கிற நாம் எதை பெற்றிருக்கிறோமா? ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ நல்லா நமக்கு புரிய வேண்டியது ஒண்ணு, நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம பாவி இல்ல, ஏற்கனவே ஆதாமின் நிமித்தம் நம்ம பாவிகள் ஆக்கப்பட்டோம். அப்போ இப்ப நம்ம செய்யற கிரியையினாலேயும் நம்ம நீதிமான் ஆக முடியாது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலேதான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். அந்த ஒருவர் தான் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. 19வது வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம செய்த செயல்களின் நிமித்தம் அல்ல, நீதி நிமித்தம் அல்ல, நம்ம ஜோம் பண்ணோம், நம்ம பைபிள் வாசம், நம்ம உபவாசம் இருந்தோம், நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணோம், நல்லதை செஞ்சோம், கொடுத்தோம், ஊழியங்களுக்கு கொடுத்தோம், அவங்கள தாங்கணும், இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம இருதயத்துல உண்டான நற்கிரியைகள். ஆனா நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. எப்படி நம்ம ஆதாமின் நிமித்தம் பாவிகள் ஆக்கப்பட்டோமோ, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த இரண்டு ஆதாம்களை தான். அப்போ பாவின்னு நம்ம ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நீதிமான்னு நம்ம ஆக்கப்பட்டாதான் நம்ம நீதிமான் ஆக முடியும். அப்போ அந்த பழைய ஏற்பாடு முழுவதுமே ஆதாமினுடைய சாயல்ல இருந்த முதல் ஆதாமினுடைய சந்ததிகளுக்கானதுதான் பழைய ஏற்பாடு. ஏன்னா அவங்க பாவிகள் ஆக்கப்பட்டாங்க, அந்த மனநிலையிலேயே அவங்க இருந்து வாழ்றாங்க. நம்ம நீதிமானா, நம்ம பாவம் பாவிங்கிற மனநிலைமையிலேயே அவங்க வருஷந்தோறும் பலிகளை செலுத்துறாங்க. எந்த விதத்திலயும் அவங்க நீதிமான் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள அவங்களால வரவே முடியல. காரணம் இந்த முதலாம் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை. இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு எழுதப்பட்டதுதான் புதிய ஏற்பாடு. இத நல்ல ஆழமா நம்ம தெளிவா புரியணும். நம்ம பழசையும் புதுசையும் என்ன செய்யக்கூடாது? மிக்ஸ் பண்ண கூடாதுன்னு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம பார்க்கிறோம், புதிய துருத்தியில புதிய ரசத்தை ஊத்தணும், பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊத்தக்கூடாது. ஊத்திதான் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும். அப்போ மனிதன் யாராக மாறினா? பாவியாக மாற்றப்பட்டான் முதல் ஆதாமுக்குள்ள. இரண்டாம் ஆதாமுக்குள்ள நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். முதல் ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாருமே மாம்ச சிந்தைக்குள் உட்பட்டோம். அந்த மாம்ச சிந்தைக்கு அடிமைகள் ஆனோம். மாம்ச சிந்தைனா என்னது? அந்த விழுந்து போன ஆதாமினுடைய சிந்தனை எப்படி இருந்தது? அவன் தேவன் தன்னோடு கூட இருந்ததை அவனால உணர முடியல. அங்க அவனுக்கு எப்பவுமே பயம் இருக்குது. தேவனை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தோம் அவன் ஒரு பயந்த நிலைமையிலேயே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பயத்தை நிமித்தம் அவன் தேவனிடத்திலிருந்து தான் பிரிக்கப்பட்டதை உணர்ந்ததை நிமித்தம் அவனுக்குள்ள முதல்ல கீழ்ப்படியாமைய நிமித்தம் அங்க என்ன வருது? பாவம் வருது. இந்த பாவத்தின் நிமித்தம் பாவத்தின் கனிகள் உலகத்துக்கு வருது. அங்க முதல்ல ஆதாம் அழகா அங்க சொல்ற, இவள் என் ரத்தத்தின் ரத்தமும் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்கிறான்னு ஏவாளை பார்த்து சொல்றவ, அடுத்த அதிகாரத்திலேயே அங்க விழுந்து போன உடனே நீர் கொடுத்த ஸ்திரீ, உடனே அங்க குற்றம் சாட்டுதல் உண்டாகுது.
இது எல்லாம் மாம்ச சிந்தை. ஒருவருக்கு ஒருவர் குற்ற சாட்டுறது, பொறாமப்படுறது, வைராக்கியம், பகை, கோபம், இது எல்லாமே எங்க இருந்து வருது? முதல் ஆதாமுக்குள் இருந்து வருகிற காரியங்கள். நம்ம எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கும் அந்த முதல் ஆதாமுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் நமக்கு இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை களைந்து போட்டு. இதுதான் அந்த பழைய மனுஷன். நம்ம மாம்ச சிந்தைக்கு உட்பட்டோம், அடிமைகள் ஆனோம். இரண்டாம் ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய சிந்தையை பெற்று ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படுகிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம். ஆனா இன்னும் நம்ம பழைய ஆதாமின் மாம்ச எண்ணங்களுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இன்னும் நம்ம மைண்ட் என்ன ஆகல? ரினிவல் ஆகல. ரினிவல் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், 1 Corinthians 3 சொல்றாரு, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்களேன்னு பவுல் சொல்றாரு. மனுஷரை போல சிந்திக்கிறீங்களே, மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்களே, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சிந்தையை பெற்றவர்கள்ங்கிற இடத்துக்கு நம்ம இன்னும் வரல. முதல் ஆதாமுக்குள்ள பாவம், மரணம் அப்படிங்கிற பிரமாணத்துக்குள்ள நம்ம உள்ள வந்தோம். எல்லா மனுஷர்களும் மரணத்துக்கு அடிமையானாங்க. மாம்ச சிந்தைக்கு அவன் கொண்டு போய் விட்டுட்டான். நம்முடைய மைண்ட் கான்சியஸ்னஸ் என்னவா மாறுச்சு அப்படின்னா, பிசிக்கல் கான்சியஸ்னஸா மாறிடுச்சு. அதாவது ஐம்புலன்கள் என்ன சொல்லுது? நம்ம கண்ணு பாக்குறது, காது கேக்குறது, நம்ம உணர்றது, நம்ம ஃபீல் பண்றது, இதுல கொண்டு, இந்த பாடியில கொண்டு நம்முடைய கான்சியஸ்னஸ் அவன் வச்சுட்டான். ஆதாமுக்குள்ள இருந்தவர்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, நம்ம பாடி, நம்ம காதுல கேக்குறதும் இதுலயே நம்ம கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. ஆனா இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரா மாறிட்டோம் அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாய், ஜீவனை பெற்றவர்களாய். அப்படிப்பட்டவங்க, ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறவங்க மனுஷரை போல இந்த பிசிக்கலா இருக்கிற காரியங்களை அவங்க நம்பவே மாட்டாங்க, விசுவாசிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்போ இந்த மாம்ச சிந்தைக்குள்ள நம்ம எப்படி போனோம்? எப்படி அதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஜீவனாக இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம ஒரு நம்ம சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, ஜீவன் இருக்குது. இந்த சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் பிரியும் போது, உயிர் பிரியும் போது, இந்த ஆவி, அதுதான் உயிர், ஆவி, ஜீவன், இது எல்லாம் ஒண்ணுதான். இது வெளியே போகும்போது இந்த சரீரத்துல எந்த ரியாக்ஷனும் இருக்க முடியாது. அவ்வளவுதான், சரீரம் மரித்ததாய் மாறுகிறது. அப்போ இந்த சரீரம் ஜீவனோடு இருக்கிறதுக்கு உள்ள என்ன தேவைப்படுது? ஜீவன் தேவைப்படுது. அதாவது ஆவி, ஆவி பிரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. மரித்து போனவங்களுக்கு அவங்களுடைய ஆவி பிரிந்தது. இயேசு கிறிஸ்து கூட, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சரீரம் அப்போ மரித்து போன உடனேயே இந்த சரீரம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம சரீரத்து கூட இருந்து எல்லா வேலையையும் செஞ்சது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆவி, அதுதான் நம்முடைய ஜீவன். அந்த ஜீவன் தான் நம்ம அப்படிங்கிற உணர்வு இல்லாம நம்மள முழுக்க 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 எந்த சிந்தைக்கு அடிமையாக்கிட்டான்? மாம்ச சிந்தைக்கு அவன் அடிமையாக்கிட்டான். இந்த உடம்புதான் நான் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். இது ஒருவேளை முதல்ல இப்ப கேக்குறப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நான் சொல்ல சொல்ல நீங்க அதை விளங்கி கொள்ள முடியும்.
அப்போ இந்த உடம்புதான் நான் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் கொண்டு வந்துட்டான். நம்ம ஐடென்டிட்டிய இந்த பாடியில கொண்டு வச்சுட்டான். இந்த உடம்ப சார்ந்து நம்ம ஐடென்டிட்டி வந்துருச்சு. நான் அழகா இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, நான் அப்படி இருக்கிறேன், நான் ஒர்த்தி இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்கிற கேட்கிற காரியங்களை வச்சு நம்ம ஐடென்டிட்டிய இந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல கொண்டு நம்மள ஆதாமின் மூலமா இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் தான் இந்த உடம்பையே இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியல, விளங்க முடியல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிரீத் பண்றோம், சுவாசிக்கிறோம். இதுக்கு யாருடைய உதவியாவது இல்ல நம்ம உதவியே நமக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா கிடையாது. அது தானாய் நடக்கிற ஒரு காரியம். அப்ப இத கண்ட்ரோல் பண்றது யாரு? முழுக்க முழுக்க இன்னைக்கு அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. அந்த ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ இந்த ஜீவன் தான் நம்மங்கிறதுல இல்லாம நம்ம முழுக்க முழுக்க வெளிப்புறத்துல நம்மள மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஜட்ஜ் பண்றாங்க, அதுல கொண்டு நம்ம ஐடென்டிட்டிய நம்ம என்ன பண்ணிட்டோம், பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுது. இத காலையில எழுப்பி நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணணும்னு சொல்லி எதையும் நம்ம ஏதோ ஸ்விட்ச் போட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இல்ல. அது லிட்டரலா அதுவா அது வேலையை பார்த்துட்டே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது பிளட் சர்க்குலேஷன், நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம பிளட் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா? அப்போ இதுதான் ஜீவன், இதுதான் நம்ம. இத புரிந்து கொள்ளாம நம்ம வெளிப்புறத்தை வச்சு, நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஐடென்டிட்டி, அதுதான் ஜீவ ஆத்மாவானான், அவன் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டபடியினால் அவன் எப்படி இருக்கிறானா, மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள். அந்த வசனத்தை தான் நம்ம வாசிப்போம். நான் எடுத்துக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 15:45 அதுதான் நம்ம பார்த்தோம். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவானார். அதுல 47வது வசனம் சொல்லுது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்போ நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான் நமக்கு வேலை. நம்ம அதுக்கப்புறம் நம்ம த்ரோட்ல இருந்து அது இறங்கின பிறகு அது எப்படி அதை டைஜஸ்ட் பண்றதும், நம்ம பாடியில அது எல்லா பார்ட்ஸுக்கும் அதுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும் அதை கொடுக்கறதும், இது எல்லாமே எதெல்லாம் வேஸ்டோ அதை வெளியில தள்ளுறதும், இது எல்லாமே அங்க உள்ள தானாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். யாரும் சொல்ல முடியாது இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ இதுதான் நம்முடைய ஜீவனா இருக்கு. இந்த ஜீவனை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், சரீரத்துல கொண்டு நம்ம எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இந்த ப்ராசஸ பண்றது யார், செய்து கொண்டிருக்கிறது யார்? இந்த பாடிக்குள்ள எவ்வளவோ காரியங்கள் நடக்கு. நம்ம தலையில இருக்கிற முடி வளருது, நகம் வளருது. இந்த உடம்புல நம்ம உடம்புல இருந்து இந்த ஜீவன் போயிருச்சு அப்படின்னா இந்த உடம்ப ஒண்ணுமே செய்ய முடியாது.
இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தான் நான் அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியம். ஆனா இத புரியாம நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்ம பாடியில கொண்டு நம்ம கான்சியஸ்னஸ பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நம்முடைய ஐஆம், அந்த ஐஆம் நிறைய பேர் சொல்றாங்க ஐஆம் டயபெட்டிக். இந்த ஐஆம் எல்லாம் எங்க கொண்டு வச்சுட்டோம், இந்த பாடியில. I am unworthy. I am not beautiful. I am not valuable. I am not precious. இது எல்லாமே எங்க இருந்து வந்தது, முந்தின மனுஷனாகிய ஆதாம் கிட்ட இருந்து வந்த காரியம். இதுதான் மாம்ச சிந்தை. நம்முடைய விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் இதுல போய் மாட்டிக்கிட்டது நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல லாக் ஆன பிறகு நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியாததுனாலதான் நம்ம ஆவியும் சிந்தை உள்ளவர்களா நம்ம இன்னுமே அந்த எண்ணங்கள்ல நம்ம வர முடியல. அப்ப ஐயம்ங்கிறது இந்த உடம்பு சார்ந்த அடையாளங்கள் இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது தேவன் நம்மள ஃப்ரெஷ்ஷா இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ நம்ம ஆதாம வம்சத்துல நம்ம வரல, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த பூமிக்கு வரும்போது நம்ம மேல எந்த அடையாளமும் இல்லை, நமக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷா உலகத்துக்கு வர்றோம். அப்படிதான் நம்முடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் நம்மள இந்த பூமிக்குள்ள அனுப்புறாரு. இந்த உலகத்துக்குள்ள வந்த பிறகு வளர 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 உனக்கு அறிவில்ல, உனக்கு ஞானம் இல்ல, உன்னால படிக்க முடியாது, இத எல்லாத்தையும் நம்ம வெளிப்புறத்துல இருந்து கேட்கறதுல இருந்து நம்ம பாடி இதுதான் நான் அப்படின்னு மற்றவர்கள் மூலமாய் சொல்லுகிறத கேட்டு நாமே நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூலமா நம்ம என்ன செஞ்சுட்டோம், இந்த ஐடென்டிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். பாடி சார்ந்த ஐடென்டிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த உலகம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது, சொசைட்டி கொடுக்குது. நீ சரியா படிக்கல, உனக்கு படிப்பறிவு வராது, இல்ல நீ உயர்வே மாட்ட, நீ உனக்கு டேலண்ட் கிடையாது, உன்ன மாதிரி இதுல அழகையும் சில உன்ன மாதிரி பர்சனை பார்க்கவே முடியாது, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப அறிவு, இதுலயும் போய் மாட்டிக்கிடுறோம். இப்படி யாராவது புகழ்ச்சியா சொல்லும் போது இதுதான் நான் அப்படிங்கறதுலயும் நம்ம என்ன செய்யறோம், மாட்டிக்கிடுறோம். அழகு, அசிங்கம், இது எல்லாமே யார் உருவாக்குனது, நம்ம உருவாக்குனது. அப்பா இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் யூனிக்கா படைச்சுதான் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த பூமிக்கு வரும்போது ஒரு அடையாளம் கூட இல்லாம நம்ம வந்தோம். ஏராளமான அடையாளங்களை இந்த பூமிக்குள்ள வந்த பிறகு நாமளே நம்ம மேல எடுத்து போட்டுக்கொண்டோம். இப்போ இந்த அடையாளத்தை நம்ம போட்டுக்கிட்டதுனால இந்த அடையாளத்தை நான் மாற்றணும், இந்த அடையாளத்தை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க என்னைய காயப்படுத்திட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க, இத நான் மாத்தணும், இத நான் சாதிச்சு காட்டணும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அடையாளத்தை மாற்றுறதுக்காகவும் இந்த அடையாளங்களை காப்பாற்றுகிறதற்காகவும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ எந்த அடையாளமுமே இல்லாதபடி தேவன் நம்மள இந்த பூமிக்கு ஃப்ரெஷ்ஷா அனுப்புறாரு. நம்மள இன்ஃபைனைட் பீயிங்கா, எந்த ஒரு எல்லைகளும் இல்லாம, லிமிட்டேஷன்ஸே இல்லாம நம்மள இந்த பூமிக்குள்ள அனுப்புறாரு. நமக்கு ஆரம்பமும் கிடையாது, நமக்கு முடிவும் கிடையாது. அப்படிதான் நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்ம எதுக்குள்ள சிக்கிட்டோம்,
பழைய ஆதாம்குள்ள சிக்கி கொண்டு இந்த புதிய ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வர முடியாதபடி மனிதர்களே சார்ந்த அவங்க வார்த்தையே நம்பி நம்மை சார்ந்து நம்முடைய எண்ணங்கள்ல ஓடுகிறதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஃபைனைட்டா நம்ம வந்தோம், ஆனா ஃபைனைட் பீயிங்கா நம்மளே நம்மளை குறிச்சு ஒரு பவுண்டரிய உருவாக்கி வச்சுட்டோம். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு நம்ம லைஃபையே ஒரு மாற்றக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அழகா படைச்சு ஆவிக்குரியவர்களா இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம ஆதாமுக்குரியவர்களா இந்த பூமியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஐடென்டிட்டியா நம்ம ஃப்ரெஷ்ஷா இந்த உலகத்துக்கு வந்தோம். வளர வளர ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது, அடுத்து வேலைக்கு போகும்போது, இல்ல அடுத்து நம்ம குடும்பத்தை நடத்தும் போது மற்றவங்க சொல்றதான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஐடென்டிட்டியா எடுத்து நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நம்மளை ஆக்கினது யார்? இந்த முதல் ஆதாம். இன்னைக்கு இந்த முதல் ஆதாமுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? இல்ல இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோமா? இது எதுவுமே நான் இல்லைங்கிற அறிவை அடையும் போதுதான் நம்ம இரண்டாம் ஆதாமுக்குள்ள வருகிறோம். இல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் எனக்கு புதிதாய் மாறி இருக்கிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் எனக்கு புதுசா மாறிடுச்சு. அதனாலதான் மறுபடியும் பிறக்கிறத குறித்து நிக்கோதேமிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. அப்ப சின்ன பிள்ளைய போல மறுபடியும் நம்ம என்ன செய்யணுமா? பிறக்கணுமா? ஃப்ரெஷ்ஷா, ஃபைனைட் பீயிங்கா. எந்த ஐடென்டிட்டியும் எனக்கு கிடையாது. இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஐடென்டிட்டி, நான் தேவனுக்கு பிள்ளை. இது மாத்திரம்தான் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு வெறுமனே இதுக்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால எந்த விதத்திலையும் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா நம்ம மாற முடியாது. முதல்ல இந்த அடையாளத்தை விட்டு வெளியே வந்து எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் தான் நான். எனக்குள்ள ஒரு ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்குது, எனக்குள்ள ஹார்ட் பம்ப் ஆகுது, எனக்குள்ள ஒரு டைஜஷன் நடந்துட்டே இருக்கு, இதுதான் நான். இந்த வெளியில பார்க்கிறது நான் அல்ல அப்படின்னு இந்த ஐடென்டிட்டி நம்முடைய ஆவியில ஜீவன்ல வரும்போதுதான் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கறது நம்ம செத்து மரிச்சு போன பிறகு போறது இல்ல. ஜீசஸ் இருக்கும் போதே, உலகத்துல இருக்கும்போது சொல்ற காரியம், தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்திருக்கு இங்க வந்திருக்குங்கிறது இல்ல, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு எங்க வந்திருக்கு? நமக்குள்ள வந்திருக்குது. அப்போ எனக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள என்னால போக முடியல, நம்மளால போக முடியல. அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் மறுபடியும் பிறக்கணும். அந்த நிக்கோதேமிட்ட சொல்லும் போது அந்த சொல்றாரு, நீ மறுபடியும் நீ பிறந்தா மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ போக முடியும்னு சொல்றாரு. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, நமக்குள்ள வந்திருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளால போக முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வெளியில இருக்கிற அடையாளத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, சிறு பிள்ளைய போல மாறலன்னா இந்த ராஜ்யத்தை பார்க்க முடியாது. எந்த ஐடென்டிட்டியும் இல்லாம ஃப்ரெஷ் பீயிங்கா ஒரு பிள்ளை எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, அதுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. அது எப்பவும் சிரிக்கும், சந்தோஷமா இருக்கும், இது மட்டும்தான் அதுக்கு தெரியும்.
அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து அது எப்பவும் அந்த ஐடென்டிட்டில தான் இருக்குமே தவிர நான் வேல்யூபிள் இல்ல அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அப்போ சிறு பிள்ளைய போல மாறும் போதுதான் இந்த ஐடென்டிட்டியே இல்லாத இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், மரித்து போன பிறகு போற காரியத்தை குறிச்சு பேசுறோம். ஆனா ஆண்டவர் நம்ம ஜீவனோடு இருக்கும் போதே இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்து அதுல இருக்கிற காரியங்களை நம்ம அக்சஸ் பண்றத குறிச்சு ஆண்டவர் பேசுறாரு. இப்போ நம்ம வெளியில தொலைஞ்சு போனதுனால இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்யல, உள்ள நுழைய முடியல. நம்முடைய அடையாளங்களை நம்மள ஓல்ட் ஆடம் நம்ம யாரா மாத்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கறதுல நம்ம கான்சியஸ்னஸ் அதுல வச்சதுனால நம்ம இன்னும் நம்ம யார் அப்படிங்கறது நமக்கு தெரியல. நம்மள மாம்ச சிந்தைக்கு உட்படுத்தி ஒரு இலூஷன்ல ஒரு மாயையிலேயே நம்மள கொண்டு வச்சுட்டான். இந்த சோல்ல அங்க இருந்து எடுத்து நம்ம கிரைஸ்டுக்குள்ள செகண்ட் ஆடம் ஆகிய கிரைஸ்டுக்குள்ள நம்ம வைக்கும் போதுதான் நம்ம மைண்ட் ஸ்பிரிச்சுவலா மாறுது. அப்போ இன்னைக்கு நீங்க உங்களை குறிச்சு என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னைய பார்த்து அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இது எல்லாம் எங்க இருந்து வந்தது? பழைய ஆதாம் கிட்ட இருந்து வந்தது. இப்போ அந்த மைண்ட்ல இருந்து அந்த கான்சியஸ்னஸ் அதுல இருந்து நம்ம கான்சியஸ்னஸ் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள நம்ம வைக்கும் போது நம்ம மைண்ட் எப்படி மாறுது? ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸா மாறுது. நம்ம ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் கொஞ்சம் விளங்குதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டே போகும்போது சிலருக்கு புரியலைன்னா நான் திருப்பி சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் புரியுதா? புரியுது சிஸ்டர், நல்லா புரியுது. புரியுதா? ஓகே ஓகே. சரி, மீனாக்கா ஓகே புரியுதுக்கா. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆவிக்குரியவன் யார் அப்படின்னா, ஆவிதான் என்னுடைய ஜீவன் அப்படின்னு புரிந்து கொண்டவன் தான் ஆவிக்குரியவன். அப்போ ஜீசஸ் உயிரை விடும்போது என்ன சொல்றாரு? என் ஆவியை உன்னுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்ன உடனே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆவிக்குரியவர்களா மாறிட்டோம். ஸ்பிரிட் பீயிங் அந்த ஐடென்டிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ ஜீவ ஆத்துமாவ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால அவனுடைய சுவாசத்துல நாசியில சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவ ஆத்துமாவானான்னு இருக்கு. அப்ப அந்த ஆத்துமா மண்ணில இருந்து அந்த மாம்ச எண்ணங்கள் தான் அவனுக்கு மேலோங்கி இருக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை கனிய புசிச்சதுனால முழுவதுமாய் மாம்ச எண்ணங்கள் நிறைந்தவனா அவன் மாறுறான். ஆனா பிந்தின ஆதாம் எப்படி இருக்கிறார்? உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார். இன்றைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறாராம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு கொலோசையர் 1:27 நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஐடென்டிட்டி நமக்குள்ள எந்த அளவுக்கு டீப்பா ரூட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம செகண்ட் ஆடம்ல வளர ஆரம்பிப்போம். நான் யார், who I am in spirit அப்படிங்கறத நம்ம அடையாளம் மாற 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 நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா மாற ஆரம்பிப்போம். நம்முடைய அடையாளங்கள் எல்லாமே இந்த உலகம் கொடுத்ததும் நம்ம எடுத்துக்கிட்டதும் தான் நம்ம அடையாளமா இதுவரைக்கும் இருந்தது. ஒரு அடையாளம் கூட
நம் தகப்பனாகிய தேவன் நம்ம மேல போட்டது இல்ல. இன்னைக்கு நம்ம யாருன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஐடென்டிட்டிய மாத்தி ஐ ஆம் a spirit being அப்படிங்கறதுல நம்ம ஐடென்டிட்டிய கொண்டு வரும்போது நம்ம ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். இந்த உலகம் கொடுத்த இந்த ஐடென்டிட்டியில இருந்து மாறி நான் ஸ்பிரிட் பீயிங் அப்படிங்கறதுல நம்ம ஐடென்டிட்டிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம். பிதா சொல்றாரு, மகளே நீ யார் தெரியுமா? நான் உன்னை யாரா இந்த உலகத்துக்கு அனுப்புனேன்? உன்னை இன்ஃபைனைட்டா எந்த பவுண்டரிஸும் இல்லாம நான் இந்த உலகத்துக்கு அனுப்புனேன். ஆனா நீ உனக்கு மேலேயே நீ என்னென்ன ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நீ போட்டிருக்கிற. இது எல்லாமே எப்படி இருக்கு? ஒரு மாயை, ஒரு இல்லூஷன். அப்போ நமக்குள்ள இருக்கிற கிங்டம நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா ஒரு சிறு பிள்ளைய போல நம்ம மாறணும். நம்ம சின்ன வயசுல நம்ம அப்படிதான் இருந்தோம். ஆனா வளர 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 நம்ம மைண்ட் கான்சியஸ்னஸ் அந்த பாடியில கொண்டு வைக்க 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 நம்ம மனது அப்படியே சுருங்கிக்கிட்டே இருக்குது. நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி டோட்டலா நம்ம மைண்ட் என்ன ஆயிட்டு? சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, ஷ்ரிங்க் ஆயிட்டோம். இப்போ புதுசா கிட்ஸ்ல நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்க ஆரம்பிக்க அவங்களுக்குள்ள நிறைய நியூ நாலேஜ் வர 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 பல காரியங்கள் ஃபிளஷ்ல நம்ம என்ன செய்யறோம்? சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம். ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிய மாட்டான். அது அவனுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமா தோணுமா ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு. இப்ப ஜீசஸ் செஞ்சது எல்லாமே ஆவிக்குரிய ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தண்ணீரை அவரு திராட்சை ரசமா மாத்துறாரு. அவ்வளவு பெரிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்க நடக்குது. அப்போ ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இதை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அவர் இன்ஃபைனைட் பீயிங்கா இந்த உலகத்துல இருந்ததுனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் அவரால செய்ய முடியுது. இந்த பிசிக்கல் லாஸ் இந்த ஆவிக்குரியவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தண்ணி மேல நடக்கிறதும் 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறதும் இது எல்லாமே ஆவிக்குரியவர்களால் செய்யப்பட முடிஞ்ச ஒரு காரியமா இருக்குது. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்தவைகளையும் செய்வாங்க, இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வாங்க. யாரால முடியும்? ஆவிக்குரியவர்களால் மாத்திரம்தான் முடியும். அப்போ நம்ம இன்றைக்கு சிறு பிள்ளையை போல நம்ம மாறும்போது நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ செகண்ட் ஆடம்ல நம்ம வளர வளர கிறிஸ்துவுக்குள்ள வளர 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 கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நம்ம மாற ஆரம்பிப்போம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம ஆவியில நடத்தப்படுறத நம்ம உணர ஆரம்பிப்போம். அதனாலதான் ரோமர் 8ல பார்க்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த புத்திரர் அப்படிங்கிறதற்கு வளர்ந்த தேவனுடைய முதிர்ச்சி அடைந்த குமாரர்கள் குமாரத்திகள். அப்போ ஒரு மனுஷன் முழுவதுமா எப்ப ஆவிக்குரிய மனிதனாய் மாறுகிறானோ அவங்கதான் முதிர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறாங்களாம். இப்போ அந்த 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் தான். ஆனா அவங்கள பார்த்து பவுல் சொல்ற ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 3ல 1வது வசனத்துல, மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போ நீங்க ஆவிக்குரியவர்கள்னு என்னால என்ன செய்ய முடியல? எண்ண முடியல. நீங்க மாம்சத்துக்குரியவர்கள்னோ கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிறீங்க அப்படின்னும் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? பேச வேண்டியதாயிற்று. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் பொறாமை, வாக்குவாதம் இதெல்லாம் இருக்கிறபடினால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த பொறாமையும் வாக்குவாதமும் எதனால வருது? நான் பெரியவன், நீ பெரியவன். இது எல்லாமே பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல நடக்கிற காரியமா இருக்குது. அதனால உங்களுக்காக பலமுள்ள ஆகாரத்தை என்னால கொடுக்க முடியல. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள சின்ன பிள்ளைகளாவே குழந்தைகளாகவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வளர்ந்த தேவ புத்திரர்கள் எப்படி இருக்கிறாங்களா? ஆவிக்குரியவர்களாய், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறாங்க. இப்போ நம்ம கான்சியஸ்னஸ்ல இதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிய நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒருவேளை இத்தனை நாட்கள் இந்த சத்தியம் நம்ம அறியாம இருந்தோம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நம்ம கண்களை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? திறந்திருக்கிறார். பிராக்டிக்கலா நம்ம சர்ச்சுக்கு போலாம், நம்ம மணிக்கணக்கா ஜோம் பண்ணலாம், மணிக்கணக்கா ஊழியம் செய்யலாம். என்ன செஞ்சாலும் இந்த சத்தியத்தை நம்ம அறியல அப்படின்னா பிசிக்கல் கான்சியஸ்னஸ்ல தான் நம்ம இன்னும் செயல்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா ஆவிக்குரியவர்கள் தேவ புத்திரர்களாய் நம்ம எழும்ப முடியாது. கிரைஸ்டோட மெயின் வேலையே நம்முடைய கான்சியஸ்னஸ்ல ஒர்க் பண்றதுக்காக தான். அவர் எதற்காக நமக்காக ரத்தம் சிந்தினார்? நம்ம பாவங்களை கழுவ அதெல்லாம் நம்ம சொல்றோம், அதெல்லாம் கரெக்ட் தான். மெயினா அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு காரியம். எபிரேயர் 9:10 நீங்க வாசித்து பாருங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரே நோக்கம் நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கணும். நம்ம முதல் ஆதாம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த அந்த மனசாட்சியை சுத்திகரிக்கும்படியா, செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும்படியா, டெட்லி ஒர்க்ஸ். இந்த டெட்லி ஒர்க்ஸ் தான் என்னது? நம்ம பிசிக்கல் கான்சியஸ்னஸ்லயே இருக்கிறது. மற்றவங்களை குறிச்சு மற்றவங்க சொல்ற காரியங்கள், நம்ம குறிச்சு நம்ம எண்ணுகிற காரியங்கள், இதுலயே நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அப்போ இது இல்ல, நீ முழுவதுமாய் அவருடைய ரத்தம் உன்னை சுத்திகரித்து உன் மனசாட்சியை சுத்திகரிச்சிருச்சு. நீ இன்றைக்கு புது சிருஷ்டி, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு வரும்படியாகத்தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய கான்சியஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன்னைக்கு எதுல வரணும்? நம்ம ஆவியில வரணும், நம்முடைய ஜீவன்ல வரணும். இதுல வரல அப்படின்னா நம்ம நிச்சயமா ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ நம்ம இந்த பாடி கான்சியஸ்ல இருந்து டோட்டலா டிட்டாச் ஆகணும். இல்ல, எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் எனக்குள்ள இப்ப கிறிஸ்துவும் அந்த ஜீவனோடு கலந்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இந்த கிறிஸ்துவின் ஆவி பெற்றிருக்கிறோம். ஆனா நம்ம எதுல அதுல ஒர்க் பண்ண
முடியாத அளவுக்கு நம்ம பாடியில கான்சியஸ்னஸ்ல சிக்கிட்டு இருக்கிறோம். இன் கிரைஸ்ட் ஐ எம் a spirit அப்படிங்கிற கான்சியஸ்ல நம்ம வரும்போதுதான் நம்ம என்னதான் மாற முடியும், ஸ்பிரிச்சுவல் மேனா மாற முடியும். அதனாலதான் அந்த 1 கொரிந்தியர் 15 நம்ம பார்க்கிறோம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எதுல இருக்கு? இந்த கான்சியஸ்னஸ் யூ ஆர் a spirit அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. துர்மனசாட்சி, எபிரேயர் 10 நம்ம பார்க்கிறோம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். துர்மனசாட்சினா நம்ம எண்ணங்கள் எதுல இருக்கு? கில்ட் கான்சியஸ்ல மாட்டிட்டு இருக்குது. நான் இந்த பாடி அப்படிங்கறதுல நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன், இதை எல்லாமே ரெண்டா நம்ம பிரிச்சு பாக்குறோம். இத நான் நல்லது செஞ்சிருக்கேன், இதுல நான் கெட்டது செஞ்சுட்டேன், இதுல இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, நன்மை தீமை அறிகிற அறிவின் விருட்சத்தின் கனிய ஆதாம் புசித்தது நிமித்தம் அவனுடைய கான்சியஸ்னஸ் அதுல ஆக்டிவேட் ஆயிருச்சு. யார பார்த்தாலும் ஜட்ஜ் பண்றோம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இது நல்லது இது கெட்டது. அங்க ஸ்டார்ட் ஆறதுதான் கில்ட் கான்சியஸ்னஸ். அப்போ குட் பேட் அப்படிங்கிற இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள என்ன வருது? கில்ட் கான்சியஸ்னஸ் வருது. இந்த கான்சியஸ்குள்ள போனதுனால நம்ம ஹார்ட் எல்லாத்தையுமே நல்லது கெட்டதுன்னு தான் பிரிச்சு பார்க்கும். அதனாலதான் இந்த ஃப்ரூட்ல, இந்த பழத்துல பங்கெடுக்க வேண்டாம்னு சொல்லி தேவன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். சாப்பிட்டா மரணம் வரும். இந்த நன்மை தீமை எல்லாத்தையுமே பிரிச்சு 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 பாக்குறதுனால இது எதை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. அப்போ நம்ம ஹார்ட் எதுல மாட்டிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த துர்மனசாட்சியில நம்ம ஹார்ட் மாட்டிட்டு இருக்கு. அவருடைய ரத்தம் எங்க தெளிக்கப்படுதான்? நம்ம மனசாட்சியில இன்றைக்கு தெளிக்கப்பட்டிருக்குதான். முதல் ஆதாம்குள்ள இன்னைக்கு நம்ம இல்ல, 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்ம மனசாட்சியில தெளிக்கப்படுது. அதனாலதான் வெளிப்படுத்தல பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அவன் என்ன செய்யறான்? குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு இல்ல, நான் இன்றைக்கு புது சிருஷ்டி, அவருடைய ரத்தத்தினால என் மனசாட்சி கூட சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம விசுவாசிச்சு பேசும்போது அந்த சத்ருவானவன் நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. நம்ம கான்சியஸ்னஸ்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வர்றதுக்காக தான் அவருடைய பிளட் வேலை செய்யறத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ்ல அதை கிளென்ஸ் பண்ணி அத ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஐ எம் a spirit being, ஐ எம் a spirit man. நான் ஆவியில யாரா இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், நான் எப்படி ஆவியில இருக்கிறேன், இதெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுதான் அவருடைய ரத்தம். இந்த பிளட் நம்மள கழுவி கிளென்ஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் மைண்டடா மாறுறோம்.
இது இல்லாத வரைக்கும் நம்ம சின்னதுல கூட நம்ம நல்லது கெட்டது இதையேதான் பார்த்துட்டு இருப்போம். இல்ல, நான் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே பரிபூரணமாய் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். மாம்ச சிந்தை மரணம், இந்த ஆவியின் சிந்தை எனக்கு அவருடைய ரத்தம் கொடுத்திருக்குது. அது எனக்கு ஜீவனை கொடுக்குது, சமாதானத்தை கொடுக்குது. அதனாலதான் கிருபையின் ஈவையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அப்ப இந்த கிருபையின் ஈவு, நீதியாகிய பரிபூரணத்தின் ஈவு அவருடைய ரத்தத்தினால எனக்கு கிடைத்திருக்கிறது. இதனால நான் ஜீவனை அடைந்து கொள்ளுகிறேன். இப்ப இயேசுடைய அவருக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம எல்லா சொட்டு ரத்தமும் அங்க வெளியில வந்துருச்சு. அப்ப கூட அவர் ஜீவன் போகல. அவர் சொல்றாரு, ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அது வரைக்கும் அவர் ஒப்புவிக்கிற வரைக்கும் அவர் ஜீவன் அங்க என்ன செய்யல, போகல. இந்த இடத்தைதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆவிக்குரியவர்களாய் மாற 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 இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். ஸ்பிரிச்சுவல் மைண்டடா நம்ம மாறும் போதுதான் நமக்குள்ள டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். வானத்துக்குரியவர்களாய் நம்ம மாறும் போதுதான் வானத்துக்குரியவரை போல நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க ஆரம்பிப்போம், செயல்பட ஆரம்பிப்போம். இன்னைக்கு நமக்கு ஒரு குறைவு, ஏதோ பொருளாதார தேவை, இல்ல ஏதோ ஒரு சரீர சுகம், இது எல்லாமே நம்ம பிசிக்கலா பார்த்துட்டே இருக்கோம். பிசிக்கல் ரெல்ம்லயே இருந்து பார்க்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல எல்லாம் அபண்டன்டா நமக்கு இருக்கு. அதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய ரெல்ம்ல இருந்து எல்லாத்தையும் அக்சஸ் பண்றான். ஜீசஸ் அப்படிதான் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம எந்த ரெல்ம்ல இருக்கிறோம்? earthly ரெல்ம்லயே இருந்து மனுஷங்க சொல்றது, ரிப்போர்ட் சொல்றது, நியூஸ் சொல்றது, இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம். இதுலயே நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அப்படின்னா நம்ம முதல் ஆதாமுக்குள்ளதான் இருக்கிறோம். இன்னும் அந்த முதல் ஆதாமே நம்ம என்ன செய்யல, களைந்து போடல. வசனம் சொல்லுது, நம்ம ஆவியில இன்றைக்கு உன்னதத்துல அவர் கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோமா. அப்ப இந்த பூமியில நடக்கிற காரியங்கள் எது நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியும்? இந்த எண்ணங்கள் நமக்கு மாற ஆரம்பிக்கும் போது இது ஒரு நாள்ல மாற்றம் வராது. இதுலயே நம்ம ஒர்க் பண்ண நான் இந்த பாடிலி மேன் கிடையாது, நான் மனுஷன் மாதிரி கிடையாது. பவுல் சொல்றாரு, மனுஷனை போல நீங்க இருந்து மனுஷ மார்க்கமா நடக்கிறீங்களே, மனுஷன மாதிரி பிஹேவ் பண்றீங்களே அப்படின்னு சபைய பார்த்து சொல்றாரு. அப்படி பிஹேவ் பண்ற இடத்துலதான் இன்னைக்கு நம்ம எத்தனையோ சபைகள் வேதனை, ஒரே குழப்பமும் சண்டையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருசு நான் பெருசு, இதெல்லாம் மாறாம எப்படி கிறிஸ்து வெளிப்பட முடியும்? இன்னைக்கு தேவ புத்திரர்களாய் நம்ம எழுமணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பையே நம்மளால வெளிப்படுத்த முடியலன்னா கிறிஸ்துவை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? இன்னைக்கு நம்ம சபைக்கு போகலாம், வாரம் சபைக்கு போலாம், எத்தனையோ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், இதெல்லாம் வேஸ்ட். என்னைக்கு நான் பாடிலி மேன் கிடையாது, எனக்குள்ள பொறாமையோ வாக்குவாதமோ பேதங்களோ இதெல்லாம் எனக்குள்ள இருந்தா நான் முதல் ஆதாமுக்குள்ள இருக்கிறேன், இது நான் கிடையாதுங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ, நம்ம சபை எப்ப வருதோ அப்பதான் எழுப்புதல் உண்டாகும். நம்ம ஸ்பிரிச்சுவலா மாற மாற நம்ம we are beyond human. இந்த ஸ்பிரிட் கான்சியஸ்னஸ் நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகும் போது நம்ம கையில இருக்கிற பைபிளே நமக்கு வேற மாதிரி தெரியும். இதுவரைக்கும் நீங்க வாசிச்சதுக்கும் இனிமேல் இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு நீங்க வாசிக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். வேற ஆங்கிள்
நீங்க வாசிக்க ஆரம்பிப்பீங்க, தியானிக்க ஆரம்பிப்பீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வேற மனுஷன், நம்ம வானத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போம். வேற ஆவிக்குரிய மண்டலங்கள்ல நம்ம இருக்கிறத உணர ஆரம்பிப்போம். பேதுரு வந்து கேக்குறான், நம்ம வரிப்பணம் செலுத்துறதுக்கு இல்லையேன்னு உடனே அங்க சொல்றாரு, நீ போ, அங்க வலைய போடு, தூண்டில் போடு, மீன் வாயில நமக்கு உண்டான வரிப்பணம் இருக்கும்னு சொல்றாரு. அங்க போறா, அது நடக்குது. இது எல்லாமே எப்படி? எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான். இப்படிதான் நமக்கும் நடக்கும். நம்மளும் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். எப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருந்து ஆவிக்குரியவர்களாய் நடக்கும் போது, நம்ம தேவ புத்திரர்களாய் எழும்பும் போது, இந்த உலகம் கிறிஸ்துவை நம்மில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் அசாதாரணமான காரியங்கள் நம்ம சாதாரணமா நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு தேவை நமக்கு வாஞ்சை மாத்திரம்தான். ஓவர் நைட்ல இந்த சத்தியம் நம்ம மைண்ட்ல பதிக்க முடியாது, பதிக்கப்பட முடியாது. இத திரும்ப 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 நீங்க கேட்க கேட்க, நான் இந்த பாடி கிடையாது, என்னுடைய ஐடென்டிட்டி இது இல்ல, எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு, ஐ ஆம் a spirit being, நான் ஒரு ஆவி, I am a spirit, I have a body, I am in a body and I have a soul. இதுதான் நம்முடைய காரியமா இருக்குது. 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்க்கிறோம், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அங்க குற்றமற்றதாய் காக்கும்படி அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவியில இருந்துதான் நமக்கு சப்ளை எங்க வரணும்? சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வரணும். இன்னைக்கு நம்ம சப்ளை எங்க இருந்து வருது? டோட்டலா மண்ணுல இருந்து, மண்ணானவனுடைய சாயல்ல இருந்து நமக்கு இவ்வளவு நாளும் பெற்று கொண்டிருந்தோம். இல்ல, ஸ்பிரிட் பீயிங், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அந்த கிறிஸ்துவில் இருந்துதான் நான் செயல்படுவேன். அப்படிங்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க ஆரம்பிக்கும். நம்ம சாதாரணமா பேசுகிற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் கூட தானாய் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு விசேஷமான ஒரு சத்தியம். இத நீங்க நல்லா தியானிங்க. இத முடிஞ்ச அளவுக்கு நீங்க எத்தனை பேருக்கு இத நீங்க படிச்சு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, இத நம்ம ஆடியோ ரெக்கார்டிங்கா போடும்போது இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் போகும்போது நிறைய பேருக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். தேங்க்யூ. எதுவும் ஷேர் பண்ணுமா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா எதுவும் இந்த மெசேஜ் குறிச்சு டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேட்கலாம். அக்கா பிரைஸ் லார்ட். நான் செல்வம் இம்மானுவேல் பேசுறேன்க்கா. சொல்லுங்க அக்கா, என்னோட 8 பீமோஸ் முடிஞ்சிட்டு சூப்பர். எனக்கு கம்மிங் மண்டே எனக்கு பெட் ஸ்கேன் இருக்குது, ஹோல் பாடி செக்அப் இருக்குது. அதுல ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு வெளிப்படணும்னு ஆண்டவர்கிட்ட எனக்கு ஜோம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. யாராவது ஒருத்தர் ஜோம் பண்றீங்களா? சொல்லுங்க காக்கா. பேர் என்ன சிஸ்டர்? செல்வம். செல்வம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்க உண்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த புதிய நாளுக்காக நாங்க உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. கர்த்தாவே, இப்பவும் கர்த்தாவே உங்களுடைய சிலுவையை நோக்கி நாங்க பார்க்கிற வேளையில எல்லாவற்றையும் நீ சிலுவையில சுமந்தீர் ஆண்டவரே. அது உண்மை ஆண்டவரே, அது நிச்சயம் ஆண்டவரே ராஜா. அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியும். கர்த்தத்தாமே எல்லாவற்றையும் உங்களுடைய சிலுவையில் சுமந்தீர் என்று, உங்களுடைய சரீரத்துல சிலுவையில் சுமந்தீர் என்று நாங்க விசுவாசத்தோட நாங்க அறிக்கை எடுக்கும் போது, விசுவாசத்தோட வாட் we believe we speak Lord. அதனால அந்த மகள் செல்வம் பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டீங்க ராஜா. That she will see in her body, Lord Jesus. கர்த்தாவே அப்பா, அந்த whatever the symptoms எதுவா இருந்தாலும் அது பொய் ஆண்டவரே.
அது ஒன்றுமில்லை ஆண்டவர். இந்த மகளோட சரீரத்துல கம்ப்ளீட் ஹீலிங் நீங்க ஏற்கனவே மகளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க சுவாமி. கர்த்தாவே, அந்த மகளுடைய எல்லாத்தையும் நீர் அறிகிறீர் கர்த்தாவே. ஏசப்பா ராஜா, நாங்க விசுவாசத்தோட இந்த வேளையில ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஏசப்பா ராஜா அப்பா, நீங்க சொல்லிருக்கீங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்து நிமித்தம் கூடும்போது அங்க அந்த இடத்துல நாங்க அப்பா பேசுற காரியங்களை கர்த்தர் கேட்கிறீங்க. நீங்க இருக்கீங்க ஆண்டவரே ராஜா. நாங்க அறிக்கை எடுக்கிறோம் சுவாமி, அந்த மகளுக்குள்ள எந்த ஒரு வியாதியோ வாதியோ எதுவுமே இல்லை என்று இயேசுவின் நாமத்துல நாங்க அப்பா வாட் வி பிலீவ் வி ஸ்பீக் லார்ட் ஜீசஸ். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. ஹீலிங் நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க ராஜா. We don't need to pray for healing, Lord. You already gave everything, Lord Jesus. அந்த மகள் அந்த சரீரத்தில் காண்றதுக்கு, அந்த மேனிஃபெஸ்டேஷனை காண்றதுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே ராஜா. We thank you, we praise you, Lord. ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேற எதுவும் இருக்கா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட், டெஸ்டிமனிஸ் எதுனாலும் ஷேர் பண்ணலாம். ஜான்சி சிஸ்டர், காலையில இந்த மெடிடேஷனும் சரி, நீங்க ஆண்டவர் உங்க மூலியமா பேசுற வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுது. எதை குறிச்சும் நம்ம பயப்பட வேண்டாம், நமக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. நம்ம முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிந்தனை எப்பவுமே இருக்காது. ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டதுனாலதான் நமக்கு அப்படி ஆகுது அப்படின்னு ஒரு எப்போதுமே ஒரு ஒரு கண்டம்னேஷனுக்குள்ள இருந்துட்டு இருப்பேன். இப்போ நமக்குள்ள ஆண்டவர் இருக்காரு. நிறைய கேட்க கேட்க it builds our faith, sister. I praise God for this ministry as well as the Lord speaking. உங்க மூலியமா பேசுற ஒவ்வொரு காரியங்களுக்கான ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அண்ட் இன்னும் அதிகமா அந்த வசனம் மத்தவங்களுக்கும், இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஒரு ஒரு ஆண்டவர் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு இதுதான் ஆண்டவர், அந்த அன்பு தெரிய மாட்டேங்கிறது. அப்படி இருந்த என்ன ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள்ல அதுல எடுத்தது. மத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், அவங்களும் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை கேட்க. நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுல இருக்காங்க. எவ்வளவு சொல்லியும் வந்து அவங்களுக்கு அந்த சத்தியத்திலயும் வர அந்த பழைய ஏற்பாடு லால இருக்காங்க. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஆண்டவர் தான் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். ஐ ஜஸ்ட் ஒன்லி ப்ரே தட் இந்த சத்தியத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு. God bless your ministry and the work that you do for the Lord. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? எனக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவு எனக்கு இன்னைக்கு பேசுன இந்த மெசேஜ், இதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா எனக்கு நீ இன்ட்ராக்ஷன் பண்ணும்போதுதான் இது எவ்வளவுக்குள்ள நமக்குள்ள போயிருக்குது, உங்களுக்குள்ள அது வந்து ரூட் ஆயிருக்குங்கிறது எனக்கு அது புரியும். எனக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா நான் பாட்டுக்கு நான் ஏதோ சொல்லிட்டே போக கூடாது, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதாங்கிறத நான் ஃபீல் பண்ணணும். அதனால நீங்க எனக்கு ஒருவேளை இப்போ நீங்க சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட, நீங்க எனக்கு பர்சனலா நீங்க இன்னைக்கு உள்ள மெசேஜ் இது எப்படி உங்களுக்கு உள்ள நீங்க வாங்குனீங்க, இது எப்படி உங்களுக்கு புரியுதா, இல்ல இதன் மூலமா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுதா, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எனக்கு ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற யாரும் ஷேர் பண்ணனாலும் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம ப்ரேயர் பண்ணி முடிப்போம். ஒரு 5 minutes ஒரு மெடிடேஷன் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு முடிச்சிடலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா, உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு நீ கிருபை தந்தீர். விலையேற பெற்ற சத்தியங்களை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்து வருகிறீர் அப்பா. நாங்க முதல் ஆதாமுக்குள்ள இல்ல, 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. அந்த முதல் ஆதாமுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை நீங்க ஃப்ரெஷ்ஷா எப்படி படைச்சீங்களோ அப்படிதான் நாங்க எங்களை பார்க்கிறோம்ப்பா, மற்றவர்களையும் பார்க்கிறோம் அப்பா. எங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் மற்றவங்களையும் நாங்க ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு நாங்க கிறிஸ்துவுக்குள்ள நாங்க வரலப்பா. அவங்களையும் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள பார்க்கிறோம். அவங்க அறியாம செய்கிற காரியங்களை நாங்கள் மனதார மன்னிக்கிறோம்ப்பா.
அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அதை அறியல, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படல. அப்பா, நாங்க நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க இப்படி பிரித்து பார்க்கிற இடத்துல நாங்க இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. அப்பா, அன்றைக்கு பவுல் ஒரு புறஜாதி பட்டணத்துல சொல்றாரு, அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு ஒரு புறஜாதி மக்கள் கிட்ட அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்ப எல்லாருமே அவருக்குள்ளதான் இருக்கிறோம்ப்பா. இதை பார்க்கும்படி அப்பா, முதலாவது எங்களுடைய கண்கள், இன்னும் மனக்கண்கள் திறக்கப்படணும். எங்கள் குடும்பத்தாருடைய கண்கள் திறக்கப்படட்டும். எங்களை சார்ந்திருக்கிறவர்கள், எங்களை நேசிக்கிறவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, நாங்க இன்னும் இந்த சத்தியத்துல ஒவ்வொரு நாளும் வளர, டிரான்ஸ்ஃபார்ம் ஆக, நாங்க ஆவி மனிதன், we are spiritual people அப்படிங்கறத நாங்க உணர, I am a spirit being அப்படிங்கறத உணர, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நீங்க வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதாம போல ஒரு ஃபைனைட் பீயிங்கா நாங்க இல்லப்பா, இன்ஃபைனைட் பீயிங்கா நாங்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாங்க அப்படித்தான் இருக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, எங்களை அசைக்க முடியாது. அந்த இடத்துக்கு என் தகப்பன் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இது 100 மடங்கு பலன் தரும்படியாக, எங்க ஒவ்வொருவருக்கும் 100 மடங்கு இந்த வார்த்தைகள் பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், ஆண்டவரை பெற்றோர், உடன் பிறந்தோருடைய குடும்பங்கள் எல்லாரும் நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா, பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் எப்பவும் போல அந்த மெடிடேஷன் ப்ரேயர் உண்டு. இந்த மெடிடேஷன் ப்ரேயர்ல யாராவது ஜாயின் பண்ணணும்னா அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இதுல இருக்கிற யாரும் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த குரூப்ல நான் உங்களை ஆட் பண்றேன். எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நிறைய டெஸ்டிமனிஸ் நாங்க கேட்கிறோம். அந்த இருதயமே ஒரு பீஸ்ஃபுல்லா, அவருடைய அன்பை ஆழமா ஒவ்வொரு நாளும் அறிய உலகத்தின் காரியங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்குள்ள நம்ம போக முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரெல்லாம் அதுல வரணும்னு விரும்புறீங்களோ ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. நான் அந்த குரூப்ல நான் ஆட் பண்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால நான் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ.